இந்த உலகத்துல மொத்தம் எத்தனை நாடுகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொன்னாலும் அது தப்பாவே இருக்கலாம். ஏன்னா ஐநா சபை 193 நாடுகள்னு சொல்லுது, அமெரிக்கா 196ன்னு சொல்லுது, ரஷ்யா 197ன்னு சொல்லுது, இந்த பக்கம் புறம்போக்கிஸ்தான் சாரி மக்களே, அதாவது பாகிஸ்தான் வெறும் 192 தான் இருக்குன்னு அடிச்சு சொல்லுது. அதே பூமி, அதே வரைபடம். ஆனா ஏன் இந்த குழப்பம்? சர்வதேச அரசியலின் அதிகார விளையாட்டால சில நாடுகள் உலக வரைபடத்திலிருந்தே திட்டமிட்டு மறைக்கப்பட்டிருக்கு. அப்படி ஒரு நாடுன்னு ஒத்துக்கப்படாம ஆனா நிஜத்துல பக்காவா இயங்கிட்டு இருக்கிற அந்த மறைக்கப்பட்ட நாடுகளை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க உலக அரசியலின் விசித்திரமான பக்கத்துக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல முதல்ல பார்க்க போற நாடு சவுத் கொரியா. கேபாப், சாம்சங், நவீன தொழில்நுட்பம்னு உலக பொருளாதாரத்துல டாப்ல இருக்கிற இந்த நாட்டை அப்படி ஒரு நாடே கிடையாதுன்னு அதிகாரப்பூர்வமா மறுக்கிற ஒரு நாடு இருக்கு. அது வேற யாரும் இல்ல, அவங்க பக்கத்துல இருக்கிற நார்த் கொரியா தான். 73 ஆண்டுகளுக்கும் மேலாக சவுத் கொரியா தனி சுதந்திர நாடா இயங்கிட்டு இருந்தாலும் நார்த் கொரியாவோட கணக்குப்படி ஒட்டுமொத்த கொரியன் பெனின்சுலாவும் அவங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். சவுத் கொரிய அரசாங்கத்தை அவங்க ஒரு போலி அரசாங்கமா தான் பார்க்கிறாங்க. உலகத்தோட மத்த நாடுகள் சவுத் கொரியாவை ஏத்துக்கிட்டாலும் அவங்க சொந்த அண்ணன் தம்பியான நார்த் கொரியா இன்னைக்கும் சவுத் கொரியாவின் எல்லையை ஒரு நாடா அங்கீகரிக்கல. அடுத்ததா உலகத்தையே மிரட்டிட்டு இருக்கிற ஒரு வல்லரசு நாடு சீனா. உலக வரைபடத்துல இவ்வளவு பெரிய இடத்தை ஆக்கிரமிச்சிருக்கிற சீனாவை உலகத்துல இருக்கிற 14 நாடுகள் இன்னைக்கும் ஒரு நாடா ஏத்துக்கல. அதுக்கு காரணம் தைவான். மெயின்லாண்ட் சீனாவை ஆள்ற PRC அரசாங்கமோ தைவானை ஆள்ற ROC அரசாங்கமோ நாங்க தான் உண்மையான சீனான்னு சண்டை போட்டுக்கிறாங்க. சர்வதேச விதிமுறைப்படி நீங்க ஒண்ணு சீனாவை ஏத்துக்கணும், இல்லனா தாய்வானை ஏத்துக்கணும். ரெண்டையும் ஒரே நேரத்துல ஏத்துக்க முடியாது. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நம்ம பக்கத்துல இருக்கிற பூட்டான் நாடு இந்த 2 அரசாங்கத்தையுமே மதிக்கல. பூட்டானோட அதிகாரப்பூர்வ வரைபடத்துல சைனான்னு ஒரு நாடே கிடையாது. உலகத்தையே மிரட்டும் சீனாவுக்கு பூட்டான் கொடுத்த ஒரு சைலண்ட் பதிலடி இது. அடுத்து ஐநா சபையில முழு உறுப்பினரா இருக்கிற ஆர்மீனியா நாட்டோட கதையை கேளுங்க. இந்த நாட்டை உலக வரைபடத்துல இருந்தே ஒட்டுமொத்தமா நிராகரிக்குது பாகிஸ்தான். அஜர்பைஜான் நாட்டுக்கும் ஆர்மீனியாவுக்கும் இடையே பல ஆண்டுகளா நிலப்பரப்பு சண்டை நடந்துட்டு இருக்கு. இதுல அஜர்பைஜானுக்கு ஆதரவா இருக்கிற பாகிஸ்தான் ஆர்மீனியா என்ற ஒரு நாடே பூமியில கிடையாதுன்னு அறிவிச்சிருக்கு. ஆச்சரியம் என்னன்னா, ஆர்மீனியா கூட சண்டை போடுற அஜர்பைஜான் கூட ஆர்மீனியா இருக்குன்றதை ஏத்துக்குது. ஆனா சம்பந்தமே இல்லாத பாகிஸ்தான் ஆர்மீனியாவின் அஸ்திவாரத்தையே மறுக்குது. இதன் காரணமா சுமார் 24 கோடி மக்கள் தொகை கொண்ட பாகிஸ்தானோட கணக்குல ஆர்மீனியா ஒரு நாடே கிடையாது. சவுத் கொரியாவை நார்த் கொரியா மதிக்கலன்னு முதல்ல பார்த்தோம்ல, அதே கதை தான் நார்த் கொரியாவுக்கும் நடக்குது. கிம் ஜாங் உன்னோட நார்த் கொரியாவை சவுத் கொரியா ஒரு நாடா ஏத்துக்கல. அவங்க கணக்குப்படி நார்த் கொரியான்றது சவுத் கொரியாவோட ஒரு பகுதி தான். சவுத் கொரியாவுக்கு ஆதரவா ஜப்பான், பிரான்ஸ் மற்றும் தைவான் ஆகிய நாடுகளும் நார்த் கொரியாவை ஒரு நாடா அங்கீகரிக்க மறுக்கிறாங்க. இதனால உலக அரசியல் மேடையில நார்த் கொரியாவுக்கு ஐநா சபையில இடம் இருந்தாலும் இந்த 4 நாடுகளோட அதிகாரப்பூர்வ ஆவணங்கள்ல நார்த் கொரியா ஒரு சட்டவிரோத அமைப்பாகவே பார்க்கப்படுது. 2008ஆம் ஆண்டு செர்பியா நாட்டிலிருந்து பிரிஞ்சு தங்களை ஒரு தனி சுதந்திர நாடா அறிவிச்சது கொசோவோ. அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மனின்னு மற்றும் உலகத்தோட மிகப்பெரிய 97 நாடுகள் கொசோவோவை ஒரு தனி நாடா ஏத்துக்கிட்டாங்க. ஆனா செர்பியா இன்னைக்கும் கொசோவோவை தங்களோட சொந்த மாநிலம்னு தான் சொல்லுது. செர்பியாவுக்கு ஆதரவா ரஷ்யாவும் ஸ்பெயினும் கொசோவோவை தனி நாடா ஏத்துக்க மறுக்கிறாங்க. குறிப்பா ஸ்பெயின் ஏன் ஏத்துக்கலன்னா, கொசோவோவை ஏத்துக்கிட்டா தங்களுக்குள்ள இருக்கிற கேடலோனியா போன்ற மாநிலங்களும் பிரிஞ்சு போயிடும்ன்ற பயம்தான். இதனால ஐரோப்பாவின் நடுவுல இருந்தும் கொசோவோவால முழுமையான ஒரு நாடா மாற முடியல. அடுத்து தாய்வானை பாருங்க. உலகத்தோட 21வது மிகப்பெரிய பொருளாதாரம், உலகத்துக்கே தேவையான செமிகண்டக்டர் சிப்களை தயாரிக்கும் அச்சாணி. இவ்வளவு பவர்ஃபுல்லான தாய்வானை 1971 ஐநா சபையிலிருந்து சீனா கட்டாயப்படுத்தி வெளியேற்றுச்சு. இன்னைக்கு உலகத்துல வெறும் 14 சின்ன நாடுகளும் வாடிகன் சிட்டியும் மட்டும்தான் தாய்வான அதிகாரப்பூர்வ நாடா ஏத்துக்கிறாங்க. அமெரிக்கா கூட தாய்வான அதிகாரப்பூர்வ நாடா ஏத்துக்கல. ஆனா தாய்வானுக்கு $பில்லியன் மதிப்புள்ள ஆயுதங்களை விற்கிறாங்க. ஒரு நாடுன்னு சொல்லவும் முடியாது. ஆனா ஒரு நாடு செய்யற எல்லாத்தையும் செய்யற ஒரு விசித்திரமான நிலையில தான் தாய்வான் இன்னைக்கு இருக்கு. நம்ம லிஸ்ட்லயே கடைசி மற்றும் மிக விசித்திரமான நாடு சோமாலிலாந்து. சோமாலியா நாட்டுல உள்நாட்டு போர் நடந்தப்போ 1991 சோமாலிலாந்து தங்களை ஒரு தனி நாடா அறிவிச்சுக்கிட்டாங்க. சோமாலியாவுல பசி, பஞ்சம், தீவிரவாதம்னு நாடே சீரழிஞ்சு கிடக்கும் போது சோமாலிலாந்துல அமைதியான முறையில ஜனநாயக தேர்தல் நடக்குது. சொந்தமா பாஸ்போர்ட் வச்சிருக்காங்க, சொந்தமா கரன்சி வச்சிருக்காங்க. சொல்ல போனா சோமாலியாவை விட சோமாலிலாந்து ஒரு நாடா சூப்பரா இயங்குது. ஆனா சோகம் என்னன்னா, இவ்வளவு பர்ஃபெக்டா இயங்குற இந்த நாட்டை இந்த பூமியில இருக்கிற ஒரே ஒரு நாடு கூட அதிகாரப்பூர்வமா ஏத்துக்கல. உலக அரசியலின் உச்சகட்ட முரண்பாடு இதுதான். இவ்வளவு தூரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மக்களே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க.